ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டு இருக்கோம். என்னென்னா ஜனநாயகனோட ரிலீஸ் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு ஜனவரி 9th காலையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இந்த இஷ்யூ எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த வேலையை பார்த்து விட்ட ஒருத்தன் யாரும் கூட பார்க்கலாம். ஸோ December 18, 2025 நமக்கு ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் டீம் சென்சர் போர்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த சென்சர் போர்டு சர்டிஃபிகேட்டுக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா December 18 அவங்களோட படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சர் போர்டு டீம் என்ன பண்ணியிருக்குன்னா 18 சப்மிட் பண்ண படத்தை 22 பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்சம் கரெக்ஷன் வர சீன்ஸ் எல்லாம் தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மியூட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் மியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துடலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சென்சர் போர்டு சொன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சொல்கிற என்னெல்லாம் சீன் வேண்டாம் சொல்கிறாங்களோ அந்த சீனை ஃபுல்லாக தூக்கியிருக்காங்க. நியர்லி 27 கட்ஸ், அதாவது 27 சீன் அவங்க தூக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ சீன்ஸ் அவங்க தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மியூட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் மியூட் பண்ணி திருப்பி அப்படி என்ன சொல்கிறது பியூர் பேக்கேஜ் அவங்க சென்சர் போர்டுக்கு என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி பேக்கேஜ் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. சென்சர் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24th அவங்க படம் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 25th அப்படியெல்லாம் ஹாலிடேஸ் வருது இருந்தால் கூட அவங்களுக்கு 31st அவங்களுக்கு இந்த படம் பார்த்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த சென்சர் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா January 5, 2026 இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. இந்த படத்தை நம்ம என்ன சொல்கிறதுக்கு வேறொரு கமிட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கணும். இது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். என்னன்னா இவ்வளோ கேப் இருந்துமே ஒரு அப்டேஷன் ப்ரொடியூசருக்கு கொடுக்கல. இருந்தாலும் 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது புக் டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆகி முடிக்கிற டைமில், படம் இறங்குற டைமில் இது 4 நாள் முன்னாடி இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு சொல்லலாம். எதனால இந்த படம் வேறொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நார்மலி இந்த சென்சர் போர்டில் 4 to 5 மெம்பர்ஸ் தான் இந்த படத்தெல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுல ஏதோ ஒருத்தர், அதாவது இந்த படத்தை பார்த்ததுல இந்த பேனல் மெம்பர்ஸில் ஏதோ ஒரு ஆள் இதுக்கு என்ன சொல்கிறதுக்கு இந்த படத்தில் இந்தியன் மிலிட்டரியை அவமானப்படுத்துகிற சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜாதி, அது மாதிரி என்ன சொல்கிறது மதத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, ரிலீஜியஸாக ரொம்ப பேசுகிறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. விஜய் சாரோட பொலிட்டிக்கல் மூவிஸ் இதுக்கு முன்னாடி இறங்கியிருக்கு. அப்போல்லாம் இல்லாத எதிர்ப்பு இப்போ மட்டும் எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் பொலிட்டிக்ஸில் வராருங்கிறதுக்காக தான் இவ்வளோ என்ன சொல்கிறது ஹேட்ரட்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி சர்க்கார் நீங்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கார் இப்போத்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனும் இப்போத்த ப்ரெசன்ட் தமிழ்நாடு என்ன சொல்கிறது பொலிட்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட சர்க்கார் படமே அவங்க ப்ரொடக்ஷன்லேயே இறக்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அங்கே ஒன்றும் எதிர்ப்பு இல்லாத இப்போ மட்டும் எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியவே தெரியல.